இவர்கள் நம் தேசத்துக்காக உயிரை விட்ட தலைவர்கள் இருந்த காங்கிரஸ் என்பது விடுதலைக்காக போராடிய காங்கிரஸ். இன்றைக்கு இருக்கும் இந்த இந்திரா காங்கிரஸ், இன்னைக்கு வேணா அந்த இந்திரான்ற பேரை விட்டுட்டு இவங்க காங்கிரஸ்னு சொல்லிக்கலாம். ஆனா இவங்க இந்திரா காங்கிரஸ் தான். இந்திரா காந்தி குடும்பத்துக்காக உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் இது. இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி, இன்னைக்கு சோனியா, ராகுல் சொல்லிட்டு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கம்பெனி மாதிரி ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு அதுல இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு இவங்க என்னமோ இவங்க தான் வந்து தேசத்துக்காக உயிரை கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அது முட்டாள்தனமான ஒரு வாதம். பாஜகவை தீவிரவாதின்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? இவங்களுக்கு அருகதையே கிடையாது. இந்திரா காந்தி இறந்தப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இந்திரா காந்தி இறந்ததே எதனால? நீங்க போயிட்டு அந்த தங்க கோயிலை வந்து உடைச்சு அங்க சீக்கியர்களை கொன்றதுனால சீக்கியர்கள் கோவம்பட்டு தான் காலிஸ்தான் உருவாகி இந்திரா காந்தி செத்தாங்க. இந்திரா காந்தி செத்த அடுத்த செகண்ட் நீங்க என்ன பண்ணீங்க? 4000 சீக்கியர்களை கொன்றீங்க. இது வந்து தீவிரவாதம் இல்லையா? தீவிரவாதத்தின் மொத்த அடையாளமே காங்கிரஸ் தான். ஆனா அதுக்கு வந்து அவங்கள கூட ராகுல் கூட ஒன்றும் தெரியாது. அவருக்கு வந்து விஷயமே எதுவுமே தெரியாது. அவருக்கு யாரும் சொல்லி கொடுத்து பேசிட்டு இருக்காரு. அதையும் தப்பா பேசுறாரு, சரியா பேசாம. இந்த கம்யூனிஸ்டும் திமுக இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. இதுதான் வெட்கக்கேடான விஷயம். ஏன்னா நீங்களும் தான் காங்கிரஸால பாதிக்கப்பட்டீங்க ஒரு காலத்துல. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாவ விமோச்சனமே கிடையாது. தமிழர்களின் பாவம் வந்து அவங்களை சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கு அது செய்த உங்களுக்கு காங்கிரஸ் வந்து உங்களுக்கு நல்லவங்களா போயிட்டாங்க. ஆனா அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இலங்கை தமிழர்களுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாஜகவை பார்த்தா உங்களுக்கு வந்து இலக்காரமா இருக்கு, சங்கி கட்சியா தெரியுது. இன்னும் சொல்ல போனால் வெறுப்பு தான் உண்டு. இந்தியா ஒரு இந்து நாடாக இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல தான். கிட்டத்தட்ட வந்து இவங்க விட்டா வந்து பாகிஸ்தானில் கூட போய் உட்காருவாங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து நம் எதிரி நாடுகளின் கோட்பாடுகளை கொண்ட ஒரு கட்சி தான் இந்திரா காங்கிரஸ். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடைய நிகழ்கிறார் அரசியல் விமர்சகர் திருமதி ராதா தேவர் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம்ப்பா. நான் பேசியது எல்லாமே உண்மைதான், ஆனால் அதில் பெரும்பகுதி நீக்கியிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார் ராகுல் காந்தி. நான் பேசுறது எல்லாமே உண்மைதான், மோடி உலகத்தில் உண்மைக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காரு. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க மேடம்? நேற்று நடந்தது இன்றைக்கு நடக்கிறது, இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம பார்ப்போம். ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பேசும்போது அவர் பாராளுமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்துக்கள் அந்த வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு சிவனோட படத்தையும் காமிக்கிறாரு, அப்புறம் ஒரு ஜீசஸோட படம் ஏதோ ஒன்று காமிச்சிருக்காரு, அப்புறம் இன்னொரு குருநானக் அது ஏதோ 3 படங்களை வந்து அதுவே தப்பு. ஒரு பாராளுமன்றத்தில் மதம் சார்ந்த ஒரு படத்தை கொண்டு வந்து காமிச்சு பேசுகிறதே வந்து ஒரு பிரிவினைவாதமாக தான் நான் பார்க்குறேன். அது ஒன்று. இரண்டாவது வந்து அந்த படத்தை காமிச்சு பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்துக்கள் என்று சொல்லி கொள்ளுபவர்கள், ஹிந்தியில் அவர் பேசும்போது தான் இந்துக்கள் என்று தங்களை சொல்லி கொள்ளுபவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வெறுப்பை வளர்க்குறாங்க, தீவிரவாதத்தில் ஈடுபடுறாங்க, இப்படியெல்லாம் பேசியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் வந்து அங்கே இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள்லாம் நீங்கள் நானும் எல்லாரும் இந்துக்கள் தானே சொல்லிக்கிறோம். நீங்கள் பாஜக அப்படின்னு சொல்லியிருந்தா நாம் யார் இதை பற்றி பேச போகிறோம்? ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பற்றி பேசணும்னு விட்டுட்டு போயிடலாம். இந்துக்கள் என்ற வார்த்தை எப்படி? இதே நம்ம இந்துக்கள்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு அங்கே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்னு போட்டு பார்த்தோம்னா பேசாமல் இருப்பாங்களா அவங்க? அது என்ன, பாஜகவில் இருக்கவங்க இந்துக்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் எப்படி அந்த இந்துக்கள்ன்ற வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்க? ஒரு கட்சியை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், ஆனால் ஒரு மதத்தை சேர்ந்தவர்களையே வந்து எப்படி நீங்கள் விமர்சனம் பண்ண முடியும்? இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள்னால் எல்லாரும் தானே நம்ம சொல்லிக்கிறோம். அப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து சொன்ன மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். அது வந்து இந்துக்கள் மேல் ஒரு வெறுப்பை வளர்ப்பது தான் இவங்க பண்ணுறது. இந்த இந்திரா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிகாலம் தொட்டே வந்து அவர்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சென்சேஷனலைஸ் ஆக்குறது, ஒரு பரபரப்பை உண்டு பண்ணணும்னா இந்துக்களை தான் பேசுவாங்க, இந்துக்களை தான் தீவிரவாதிகள்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து கோட்சேல் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வேலை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்த நம்ம வந்து இங்கே யோசிக்கணும். ஏன்னா இவங்க இப்போ இருக்கிற இந்த இந்திரா காங்கிரஸ் வந்து முதல்ல காங்கிரஸே கிடையாது. இவர் இன்னொரு விஷயமும் சொன்னார், காங்கிரஸ்காரவங்க தான் இந்த நாட்டுக்காக என்னது உயிரை தியாகம் பண்ணணும். எப்படி? இவங்க எங்கே தியாகம் பண்ணாங்க? இவங்க காங்கிரஸே கிடையாதே. காங்கிரஸ் என்பது அது வேறு. அந்த டைமில் காந்தியடிகள் அது முன்னாடி கொண்டு வந்த காங்கிரஸ் வேறு, அந்த தலைமுறை தலைவர்களே வேறு. அதற்கப்புறம் என்ன ஆச்சு? 1969 இந்திரா காந்தி இதை உடைச்சிட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு காங்கிரஸை விட்டே வெளியேற்றிட்டாங்க. அவங்க காங்கிரஸ்லேயே இல்லை. 69 அவங்கள வெளியேற்றின உடனே அவங்க இந்திரா காந்தி ஆறுன்னு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க.
அதற்கப்புறம் இந்த காங்கிரஸ் கட்சி என்னது காங்கிரஸ் ஓன்னு இருந்துச்சு. அதில் தான் காமராஜர்லாம் இருந்தாங்க. எல்லா பெருந்தலைவர்களும் அந்த கட்சியில் தான் இருந்தாங்க, சிண்டிகேட் காங்கிரஸ். இவங்க வந்து என்ன பண்ணாங்க, தனியாக உடைச்சிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட வந்து அந்த இந்திரா காந்தி ஆறுன்றது ஒரு லெஃப்டிஸ்ட் ஆட்சி தான். அது சோஷியலிசம்ன்றது அவங்க தான் முன்னாடி கொண்டு வந்தது. ரஷ்யாவோட இணக்கமாக போனதும் அவர்கள் தான். இந்திரா காந்தி தான் வந்து அந்த கட்சியை உடைச்சு அங்கே இருக்கிறவங்களை அவமானப்படுத்தி பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் அவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வந்து பல பேரோட வெறுப்பெல்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் கட்சி கட்டுப்பாட்டை மீறி பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் விவி கிரியை வந்து இவங்க ஆதரிச்சாங்கன்றக்காக கட்சியை விட்டு வெளியேற்றினார்கள். அதுதான் உண்மையான காங்கிரஸ். அதை விட்டு தான் இவங்க வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, 71 ஜெயிக்கிறாங்க. ஒரு மேசிவ் வெற்றி தான் அவங்களுக்கு. 71 79 வரைக்கும் இவங்க தான் இருந்தாங்க. நடுவில் தான் வந்து 75 இவங்க இது கொண்டு வராங்க, எமர்ஜென்சி கொண்டு வந்து எவ்வளோ பேர் உள்ளே போட்டாங்க. இப்போ அந்த காங்கிரஸ் ஓன்றதுல தான் நம்ம காமராஜர் இருந்தார். இந்திரா காங்கிரஸில் காமராஜர் கிடையவே கிடையாது. அந்த காங்கிரஸ் ஓ தான் பின்னாளில் வந்து ஜனதாதளோட ஒன்றாகுது, ஐக்கியமாகுது. ஜனதாதளுக்குள்ளே எந்தெந்த கட்சி போகுது, இப்போ இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோட ஜனசங், அதுக்கப்புறம் இவங்க கட்சி, அப்படி எல்லாரும் சேர்ந்து உருவாக்குனது தான் ஜனதாதள். அதுதான் வந்து அடுத்த கட்ட தலைவர்களை கொண்டு வந்த அதுதான் உண்மையான காங்கிரஸ்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, எமர்ஜென்சியை கொண்டு வந்து அந்த ஜனதாதளில் இருந்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கொடுமைப்படுத்தி எவ்வளோ பேர் செத்து போனாங்க. அதில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் பாதிக்கப்படுச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் பாதிக்கப்படுச்சு. எல்லா கட்சிக்காரங்களையும் அடக்கி ஒடுக்கினது அந்த 75 77க்கான அந்த பீரியடில் தான். திருப்பி என்ன பண்ணுறாங்க, 79 பழையபடிக்கு காங்கிரஸ் உடையுது. அதே அந்த காங்கிரஸும் அந்த காங்கிரஸும் உடைஞ்சி இவங்க வெளியில் வந்து இந்திரா காங்கிரஸ்ன்ற கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த கை சின்னத்தை கொண்டு வராங்க. அப்போ இந்த காங்கிரஸுக்கும் அந்த காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இவர்கள் நம் தேசத்துக்காக உயிரை விட்ட தலைவர்கள் இருந்த காங்கிரஸ் என்பது விடுதலைக்காக போராடிய காங்கிரஸ். இன்றைக்கு இருக்கும் இந்த இந்திரா காங்கிரஸ், இன்றைக்கி வேணால் அந்த இந்திரான்ற பேரை விட்டுட்டு இவங்க காங்கிரஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க இந்திரா காங்கிரஸ் தான். இந்திரா காங்கிரஸ்ன்னு தான் நம்ம இவங்கள சொல்லணும். இந்திரா காந்தி குடும்பத்துக்காக உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் இது. இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி, இன்னைக்கு சோனியா, ராகுல்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கம்பெனி மாதிரி ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு அதில் இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு இவங்க என்னமோ இவங்க தான் வந்து தேசத்துக்காக உயிரை கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அது முட்டாள்தனமான ஒரு வாதம். இன்னொரு விஷயம், காங்கிரஸுக்கும் தீவிரவாத பாஜகவை தீவிரவாதின்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? இவங்களுக்கு அருகதையே கிடையாது. இந்திரா காந்தி இறந்தப்ப நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்திரா காந்தி இறந்ததே எதனால்? நீங்கள் போயிட்டு அந்த தங்க கோயிலை வந்து உடைச்சி அங்கே சீக்கியர்களை கொன்றதுனால சீக்கியர்கள் கோவம்பட்டு தான் காலிஸ்தான் உருவாகி இந்திரா காந்தி செத்தாங்க. இந்திரா காந்தி செத்த அடுத்த செகண்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க, 4000 சீக்கியர்களை கொன்றீங்க. இது வந்து தீவிரவாதம் இல்லையா? ஸோ கொண்டுபிட்டு நீங்கள் எல்லாம் நீங்கள் தப்பிச்சு வெளியில் தான் இருக்கிறீங்க, எல்லாம் யாருக்கும் தண்டனை கூட வரல. சரி, அதற்கப்புறம் என்னாச்சு? இலங்கையில் தமிழர்கள் எப்படி செத்தாங்க? பிரபாகரனை முதல் கொண்டு நீங்கள் கொன்னீங்க. எதுக்காக கொன்னீங்க? ராஜீவ்காந்தி உங்கள் அப்பா இறந்ததுக்காக நீங்கள் கொல்றீங்க. அது மட்டும் பிரபாகரனோட விட்டால் பரவாயில்ல, பிரபாகரனுடைய மகன் 10 வயசு பாலகனை கொண்டீங்களே, அது தீவிரவாதம் கிடையாதா? அப்போ எங்கே போச்சு உங்களோட இந்த இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து பாராளுமன்றத்தில் நின்று கத்துறத திராவிட முன்னேற்ற கழகமும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தமிழர்கள் சில பேரும் வந்து அதை ஆதரித்து பேசுகிறாங்க பாருங்கள். அவங்களை நினச்சாலே எனக்கு வெக்கமாக இருக்குது. இதே தீவிரவாதத்தை வந்து இதே இந்திரா காங்கிரஸ் செய்யலையா? இந்திரா காங்கிரஸ்காரங்க தானே சொன்னாங்க. இப்போ வேணால் சோனியா காங்கிரஸ், ராகுல் காங்கிரஸ் வேணால் பேரை வச்சுக்கலாம். அவங்க இவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவங்க காங்கிரஸ்ன்னு சொல்கிறதே வந்து தவறு. காங்கிரஸ்ன்னு வேணால் நீங்கள் கட்சிக்கு பேரை வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இந்திரா காங்கிரஸை சேர்ந்தவர்கள் தான். இப்போ வேணால் ராகுல் காங்கிரஸ்ன்னு வேணால் சொல்லிக்கலாம். முதல்ல ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு பசுமாடும் குட்டியும் தான் இருக்கும், கண்ணும் இருக்கிறத அந்த சின்னம் தான் இருந்தது. காங்கிரஸுக்கு வந்து 2 காளை மாடுகள் இருந்தது. இப்போ கை சின்னம் வந்து நீங்கள் இந்திரா காங்கிரஸ் வந்தப்புறம் வந்தது. இவங்க காங்கிரஸ் வேணுமோ தாங்க தான் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு காந்தியடிகளை கொண்டாடுறது இவங்க தப்பு. காந்தியடிகள் இவர்கள் கட்சியும் கிடையாது, இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இது நேரு கூட அதில் இல்லை, இந்திரா காந்திக்கு அப்புறமாக வந்தது தான் இது. அது எமர்ஜென்சி காலத்திலிருந்து நடந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கு இருந்த பெருந்தலைவர்கள் எல்லாம் இவங்க எப்படி நடத்துனாங்க அதுவும் எல்லாருக்கும் தெரியும். லால் பகதூர் சாஸ்திரியிலேருந்து சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து அந்த காங்கிரஸில் இருந்தாங்க. இந்த காங்கிரஸில் யார் இருக்கிறா? இவங்க தான் இருக்கிறாங்க. இந்திரா காந்தி குடும்பம் தான் இருக்குது. இந்திரா காந்தி குடும்பம், வடேரா குடும்பம், இவங்களாம் தான் அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இவங்க என்னமோ தங்களை பெரிய தியாகி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுவே முட்டாள்தனம். நான் திருப்பி சொல்கிறேன், தீவிரவாதத்திற்கு வந்து பேர் போனதே காங்கிரஸ் தான். ஏன்னா முதல் தீவிரவாதம்
எமர்ஜென்சி பீரியடில் நீங்கள் பண்ணது தீவிரவாதம் கிடையாதா? இந்த சட்டசபை நீங்கள் வந்து நம்ம அரசியல் சாசனத்தையே முடக்கி போட்ட காலங்கள் அது. அதற்கப்புறம் என்ன பண்ணீங்க? இன்றைக்கி இலங்கையில் வந்து தமிழர்களை கொன்றீங்க, சரி ஓகே. உங்கள் ராஜீவ்காந்தி நம்ம பிரதமராக இருந்தவர், அவரை கொன்னதுக்கு பழியாக நீங்கள் எல்டிடியை கூட நீங்கள் போய் பிடிக்கலாம், பழி வாங்கலாம். சாதாரண மக்கள் என்ன செஞ்சாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. எவ்வளோ 1000 மக்களை வந்து இவங்க வந்து கொன்னாங்க. சரி கொன்னீங்க. பிரபாகரோட மகன் சின்ன பாலகன், அவனை விட்டு வச்சிங்களா நீங்கள்? அவனையும் தானே கொண்டு போட்டீங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து தீவிரவாதத்தை பற்றி ராகுல் காந்தி பேசுகிறத பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக வருது. தீவிரவாதத்தின் மொத்த அடையாளமே காங்கிரஸ் தான். ஆனால் அதுக்கு வந்து அவங்கள கூட ராகுல் கூட ஒன்றும் தெரியாது, அவருக்கு வந்து விஷயமே எதுவுமே தெரியாது. அவருக்கு யாரும் சொல்லி கொடுத்து பேசிகிட்டு இருக்காரு, அதையும் தப்பாக பேசுகிறார், சரியாக பேசாம. இந்த கம்யூனிஸ்ட்டும் திமுக இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் வெட்கக்கேடான விஷயம். ஏன்னா நீங்களும் தான் காங்கிரஸால் பாதிக்கப்பட்டீங்க ஒரு காலத்தில். உங்கள் கையும் காலையும் தான் உடச்சி போட்டாங்க அவங்க. இதே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் நிறைய பேர் எமர்ஜென்சியில் உயிரை விட்டாங்க. அவங்க ஆத்மாலாம் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து மன்னிக்கவே மன்னிக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாவ விமோச்சனமே கிடையாது. தமிழர்களின் பாவம் வந்து அவங்கள சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கு அதை செய்த உங்களுக்கு காங்கிரஸ் வந்து உங்களுக்கு நல்லவங்களாக போயிட்டாங்க. ஆனால் அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இலங்கை தமிழர்களுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாஜகவை பார்த்தா உங்களுக்கு வந்து இலக்காரமாக இருக்குது, சங்கி கட்சியாக தெரியுது. இதே வந்து எனக்கு புரியலை. அதனால் ராகுல் அங்கே பேசுகிறது மிக மிக தவறு. அதை பாராளுமன்ற அவை குறிப்பிலிருந்து சபாநாயகர் நீக்கியது மிக சரியான செயல். இது வந்து இவர் பேசினதை கொண்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது பிரிவினைவாதம் ஆகிடும். இந்துக்களை வந்து இந்த மண்ணிலிருந்து அகற்றும் செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். எத்தனையோ 100 ஆண்டுகள் நம்ம வந்து அடிமையாக இருந்தோம். அங்கே ஒரு 300 வருஷம், இங்கே ஒரு 500 வருஷம் அடிமையாக இருந்து எல்லாரும் உயிரை கொடுத்து, இந்தியர்கள் உயிரை கொடுத்து இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கிட்டு வந்து வச்சா, இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு பாராளுமன்றத்தில் ஈஸியாக இந்துக்களை தீவிரவாதிகள்ன்றாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ கோயம்புத்தூரில் நாமளே வந்து இந்துக்களை குண்டை வச்சுக்கிட்டு தற்கொலையாக பண்ணிக்கிட்டாங்க, இல்லை மும்பையில் குண்டு வச்சுக்கிட்டு அவங்கவுங்களே செத்துட்டாங்களா? நான் உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே. யார் தீவிரவாதத்தை பண்ணால் எந்த இந்து தீவிரவாதத்தை பற்றி பேசுகிறாரு? அதே வார்த்தையில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு அங்கே சிவன். நாங்கள் வந்து நான் வயலன்ஸ் தான், அதாவது நான் வயலன்ஸ் தான் வந்து இந்துக்களை வந்து பின்பற்ற வேண்டியது. இவர் சிவன் வந்து அபயமுத்திரையை காமிச்சு எல்லாத்தையும் வந்து காப்பாற்றணும்னு தான் சொல்லுவார். ஆனால் வந்து திரிசூலத்தை வந்து மண்ணில் நட்டு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் என்ன முட்டாளான்னு தெரியலை. கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு பகவத்கீதையில்? அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் நான் வந்து அவதரிப்பேன், தீயவர்களை அழித்து அங்கே தர்மத்தை நிலைநாட்டுவேன் தானே அவரே சொல்கிறாரு. இங்கே இருக்கிற தீயவர்களில் வந்து முதல் படி இந்த இந்திரா காங்கிரஸை சேர்ந்தவர்கள் தான். தேசத்திற்கான எல்லா விதமான கேவலமான செயல்களையும் செய்து இந்த தேசத்தை இன்று வரைக்கும் ஒரு பசி பட்டினி எந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இன்று இந்த நாடு இருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் இந்திரா காங்கிரஸ் தான், அவர்கள் செய்ததுதான். அது இந்த காமராஜரை பற்றி பேசுவதற்கு இந்திரா காங்கிரஸ்காரர்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. காமராஜர் இந்திரா காங்கிரஸை ஒத்துக்கொண்டாரா? இல்லவே இல்லையே. அவர் சேரக்கூட இல்லையே. அவர் செய்த தவறு என்ன? ஒரே தவறு, இந்திரா காந்தி அம்மையாரை கொண்டு வந்து வச்சது தான். அதுக்காக அவர் பிராச்சந்த தேடி தான் அதை வந்து கட்சியை விட்டு அதுக்கு வெளியில் இருந்தார். அவர் கடைசியில் கண்டித்தார். எமர்ஜென்சி பீரியடில் அதை கண்டிக்கவும் செய்தார். கடைசியில் வந்து அவரும் இறந்து போயிட்டார், மனசு ஒடிஞ்சே இறந்து போயிட்டார். இன்றைக்கி இருக்கிற இந்திரா காங்கிரஸ்காரவங்கெல்லாம் வந்து என்னமோ காமராஜர் கட்டி காத்த இதை பற்றி நீங்கள் எல்லாம் வந்து திமுகவுக்கு அடிமையாக இருக்கிறவங்க, கருணாநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்கள் போடுற பிச்சைக்கும் வந்து அடிமையாக இருக்கிறவங்க. நீங்கள்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு இவங்களுக்கு எந்த அருகதையுமே கிடையாது. காங்கிரஸ் என்பது ஒரு மாபெரும் இயக்கம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த இயக்கத்துக்கும் இந்த இந்திரா காங்கிரஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்று பேசும் ராகுல் அவர் கட்சியை பற்றி பேசட்டும். அவங்க பாட்டி தொடங்கினது, அவங்க அம்மா இருந்தது, அவங்க அக்கா இருக்கிறது, அவங்க மாமா சித்தப்பா எல்லாரும் இருக்கிற கட்சியை பற்றி பேசிக்கிட்டோம். அங்கே இருக்கிற அடிமை கூட்டத்தை பற்றி பேச வேண்டும். ஆனால் சுதந்திரம் வாங்கிய காங்கிரஸை பற்றி பேசுவதற்கு இவருக்கு அருகதை இல்லை. இந்துக்களை பற்றி பேசுவதற்கும் இவருக்கு அருகதை கிடையாது. எந்த காலம் தொட்டும் இந்துக்களை கேவலப்படுத்துவதே இவர்கள் தொழிலாக ஆகிவிட்டது. அதனால் வந்து சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து அவர் நீக்கினார்னா அது கண்டிப்பாக சரியான செயல்தான். இல்லாட்டி இது வந்து அவை குறிப்பிலிருந்து அது நாகரிகமாகவும் இருக்காது. பிற்காலத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் முடியும். இது வந்து ஒரு இனத்தையே, ஒரு சமூகத்தை, ஒரு மதத்தை கேவலப்படுத்தும் செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர் அதுக்கு மன்னிப்பு கூட சொல்லலை, சரின்னு தான் சொல்கிறேன், நான் சரியாக தான் பேசியிருக்கேன் அப்படின்றாரு. அப்புறம் மாற்றிக்கிட்டு இல்லை நான் பாஜகக்காரவங்கள சொன்னேன்னு. பாஜகவில் இருந்தானே வெளியில் இருந்தானே இந்துக்கள் தானே. நீங்கள் அந்த இந்துக்கள் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியதே தவறு தானே. அப்போ நம்ம இஸ்லாமியர்கள்லாம் வந்து தீவிரவாதிகள்னு சொன்னால் எவ்வளோ கோவப்படுறாங்க எல்லாரும். நாமளும் ஒத்துக்கிறோம். அது எல்லா இஸ்லாமியர்களும் அப்படி கிடையவே கிடையாது.
ஆனால் வந்து அந்த வார்த்தையை சொல்லும்போது மட்டும் நீங்கள் கோவப்படுறீங்க. அப்போ இன்றைக்கி இந்துக்களை தீவிரவாதிகள் என்று சொல்கிறீங்க நீங்கள். அப்போ அது மட்டும் சரியான வார்த்தையா? அதுவும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பில் இருக்கிற நீங்கள் ஒரு பொறுப்பற்ற வார்த்தையை உபயோகப்படுத்தும், அதுவும் பாராளுமன்றத்தில். எனக்கு என்னமோ இவங்க மேலே டவுட்டாகவே இருக்குது. இவங்களுக்கு வந்து பாராளுமன்றத்தை நடக்க விடக்கூடாது, எந்த விதமான திட்டங்களும் இங்கே வந்து அமலாக்கக்கூடாது, எதுவுமே இங்கே நடக்கக்கூடாது. இந்தியா வந்து நாசமாக போகணுன்றது முழு முயற்சியில் வந்து இந்திரா காங்கிரஸ் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி அவர்களை இயக்குவது யார்? அந்நிய சக்தி நிறைய இருக்குங்க. சைனா இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக இதன் பின்னாடி பாகிஸ்தான், சைனா போன்ற நம்முடைய எதிரி நாடுகள் உண்டு. இவர் வந்து ஏற்கனவே இவங்க சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தானே. இந்திரா காங்கிரஸோட நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சோஷியலிசம் தான் பேசுவாங்க, கம்யூனிசம் தான் பேசுவாங்க. அவர்களுடைய நம்பிக்கையும் அதுதான். அவங்க வந்து லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி உள்ளவங்க தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஹிந்து மதத்தில் மேலாம் எந்த விதமான அக்கறையும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வெறுப்பு தான் உண்டு. இந்தியா ஒரு இந்து நாடாக இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல தான். கிட்டத்தட்ட வந்து இவங்க விட்டால் வந்து பாகிஸ்தானில் கூட போய் உட்காருவாங்க. அந்த அளவுக்கு வந்து இவர்களுக்கு வந்து நம் எதிரி நாடுகளின் கோட்பாடுகளை கொண்ட ஒரு கட்சி தான் இந்திரா காங்கிரஸ். அதில் எந்த இதுவுமே கிடையாது. ரஷ்யாவோட இணக்கமாக தான் இருந்தாங்க இவங்க. எந்தெந்த நாடெல்லாம் தீவிரவாதத்தை ஊக்குவிச்சுட்டு இருந்ததோ, எந்தெந்த நாடெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சோசியலிச கொள்கையை வந்து பிடிச்சு வச்சுருந்தாங்களோ அவங்க கூட எல்லாம் இலக்கமாக இருந்தவர்கள். ஏன் சைனாவிலேருந்து இதே ராஜீவ்காந்தி ட்ரஸ்ட்டுக்கு வந்து பணம் வந்ததாக கூட நியூஸ் வந்தது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அவருடைய ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் எவ்வளோ பணம் வந்தது, அது எவ்வளோ கோடி வந்ததாக வந்து வெளிவந்தது. அந்த ட்ரஸ்ட்டில் வந்ததில் வந்து அங்கே சைனாவிலேருந்து பணம் வந்ததும் வந்து தெரிய வந்தது. இவங்க எப்பயுமே சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு எல்லை கோடை போடுவோம் அங்கே மேலே சைனாவோட எல்லையில். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, சைனா தான் உள்ளே வந்திருக்கு, நம்ம வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னு சைனாவை நம்ம உசுப்பேற்றி விட்டுட்ருக்கோம். இப்படியெல்லாம் சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த வேதாந்தா குழுமம் இருக்குது இல்லையா, ஸ்டெரிலைட் பிரச்சனை அப்படி தான். ஏன்னா நம்மளுடைய காப்பர் உற்பத்தி வந்து அங்கேருந்து தான் வந்துட்டு 90% காப்பர் உற்பத்தி அதில் இருந்து, அதுவும் இன்னொன்று டாடா குழுமத்தில் இருந்து தான் நம்ம உற்பத்தி செஞ்சுட்ருந்தோம். ஆனால் காப்பர் உற்பத்தி செய்கிறது சைனா அதிகமாக. நம்மளுடைய இந்த குழுமத்திலேருந்து வந்ததுனால நம்ம சைனாட்டிருந்து இம்போர்ட்டே பண்ணலை. அது இவங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்து தான் இந்த நிறைய பேர் இதில் கிறிஸ்டியன் மிஷனரிஸுக்கும் பங்கு உண்டு. எல்லாரையும் உசுப்பேற்றி விட்டு அந்த ஆலையை வந்து முழுக்க மூடிட்டாங்க. அதுக்கு காரணமும் காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் தான். இவங்கெல்லாம் சைனாவோட கைக்கூலியாக தான் செயல்பட்டாங்க. இன்றைக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், காப்பர் எங்கேருந்து வாங்கிட்டு இருக்கோம், சைனா கிட்டேருந்து திருப்பி மறுபடியும் இறக்குமதி பண்ணி கொண்டு இருக்கோம். இதுதான் வந்து உண்மை. இவர்களுக்கு இதே வேலையாக போச்சு எப்போ பார்த்தாலும். இப்போ வந்து என்னென்னா 3வது தடவையாக மறுபடியும் மோடி அவர்கள் வந்தது அவர்களுக்கு பிடிக்கலை. அவர்கள் வந்துடுவாங்கன்றது எப்படியோ எத்தோ குட்டிக்காரனை அடித்து பார்த்தாங்க, அது நடக்கலைன்னு உடனே இந்த அரசை எப்படியாவது கவிழ்க்கணும் அப்படிங்கிறதுல முழுசாக இருக்காங்க. அப்படி இல்லாட்டி முடக்கணும். இவர்கள் வந்து செயல்பாட்டை முடக்க வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். இந்தியாவிற்கு இது நல்லதல்ல, இந்திய தேசத்திற்கும் இது நல்லதல்ல. நடப்பு அரசு பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி மேடம்.